கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளைக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொஞ்சம் பெரிய கிருபைக்காக நன்றி சொல்றேன். கண்களை முடிச்சு வைப்போம். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன். ஏசப்பா, நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். ஆசீர்வதி மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுவே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வணைத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வணைத்திடுமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயோ 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் ஏற்கனவே முன்னால் மெசேஜ் கொடுத்துருக்கிறேன். அதனால் இப்பவும் ஆவியானவர் ஏற்கனபடினா இந்த செய்தியை நான் கொடுக்குறேன். அதனால் இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இடுக்கமான வாசல் வழியை இது செய்ய உட்பிரவேசிங்கள் அப்படின்னு போடுது. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசாலமாக இருக்கிறது, அதில் வழியில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கேட்டுக்கு போகிறோம்னா அது அது ஆண்டவர் அறியாத அவர் கெட்டு போகிற இடத்துக்கு போகிறவங்க நிறைய பேர் போவாங்க, அது விசாலமாக இருக்குது. ஆனால் இடுக்கமான வாசல் வழியே இருந்துச்சுமா உட்பிரவேசிகள் தான் போடுங்க. இடுக்கனா நெருக்கமான பாதை, பரலூராட்சி வர்றது நெருக்கமான பாதை தான். நல்ல பிரச்சனைகள் போராட்டங்கள் வரணும், ஆனால் தேவன் அதுக்கு முன்பாக நிற்பார். அந்த பிரச்சனை போராட்டம் வந்துச்சுன்னா அதுக்கு கர்த்தர் நமக்கு முன்பாக இருப்பார். அதுக்கு சும்மா இருக்கு, நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன் வசூலாக இருக்கிறேன், நான் உனக்கு முன்னே போய் போனேன் செம்மைப்படுத்தி சொல்லியிருக்கேன்ல. ஒருவன் உன்னை நிந்திச்சா நான் என்னை நிந்திச்சு தான் வாழ்ந்த வருது அந்த வார்த்தை நான் சொல்லியிருக்கேன்ல. அதில் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் அது யோகானில் இருக்கு. அதில் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த இடுக்கமான வாசல் வழியில் போகும்போது ஏண்ட நெருக்கம், ஏண்ட உபத்திரம், ஏண்ட பாடி எனக்கு நான் எப்போ கண்ணீர் பதில் என்ன, நீ உண்மையாக இருந்து கண்ணீர் பதில் போல சந்தோஷப்படு. கர்த்தருக்கு பயந்து உண்மையாக இருந்து அந்த பாதையில் போகும்போது நீ சந்தோஷப்படு. இல்லாட்டி ஆண்டவரை நான் உமக்கு முன்பாக உண்மையோடு வரணும்யா, பரிசுத்தத்தோடு வரணும்யா, எங்களை நீர் நடத்தும் ஆண்டவரை. ஒவ்வொரு நாளும் தேவதற்கு ஒப்பு கொடுங்க, மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, மாம்சத்துக்கு இடம் கொடுக்கவே செய்யுங்க. மாம்சம் பாட்டு கொண்டு போகுது, உலகத்தையே சுற்றிட்டு இருக்கிறோம். மாம்சம் நம்ம இருக்கிற ஒரு இடத்துல தான் இருப்போம், ஆனால் அது எங்கெல்லாமோ நம்மளுடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் உலகம் முழுவதும் ரவுண்ட் அடிக்கும். சும்மா இருக்கும்னு நீங்க நினைச்சாலும் அது இருக்காது. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், அதுக்கு ரொம்ப பாயும். அதெல்லாம் சொல்லுவாங்க, மனுஷனுடைய நினைவுகள் தான் பிறப்பை கெடுக்கிற மாதிரி நினைவுகள் தான் அந்த பிறப்பை கெடுத்துரும். அதில் தெய்வ பிள்ளைகளை எந்த காரியத்தை குறித்து நம்ம நினைக்கணும், எந்த காரியத்தை நினைக்க கூடாதுங்கிறது நம்மளுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். கட்டுப்பாடு இருந்தால் தேவனாக கருத்து நம்மளை நினைச்ச சரியான பதில நடத்த முடியும். அவர் நடத்துகிற பாதை நம்மளுக்கு புரியும். அப்படிங்கும்போது தேவனுக்கு உங்களை நினைச்சிங்க 100க்கு 100 ஒப்பு கொடுங்க. அதனால் 14ஆம் வசனம் போடுறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிற தேவ ராட்சத்துக்குள்ள போகிற பாதைகள் எப்படி இருக்குமா, இடுக்கமா இருக்குமா, அது வழி நெருக்கமா இருக்குமா, அதை கண்டுபிடிக்கிறது சிலர் தான். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கும், அந்த உலகம் பிசாசுக்குரியது. உலகத்தின் அதிபதி யாரு, பிசாசுன்னு பைபிள் போட்டிருக்கு. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு, அங்க தள்ளப்பட்டுட்டான், அங்க மேலேருந்து தள்ளப்பட்டுட்டான். அதனால அந்த பிசாசு தான் ஆண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனால எல்லா பிள்ளைகளும் தேவன் தான் படைச்சாரு, தேவன் தான் உருவாக்குனாரு, தேவன் தான் நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனா அவன் தேவன் கோவப்பட்டு அவன் இறங்குனதுனால, உங்களுக்கு தள்ளப்பட்டதுனால தேவன் தள்ளிட்டாரு. அதனால நீர் உண்டாகின மக்கள் இந்த இடத்துல உண்மை நான் நினைச்சு நோக்கி பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு அவன் வெளி கொண்டு போயிருக்கான். ஆனால் அவன் நிச்சயமா நான் இழுத்து கொண்டு போயிடுவேன். ஒன்றை மீறி வர பிள்ளைகள் ஏன் தேவராஜ்யத்துக்கு வந்துடும், நான் அவங்களுக்கு அதுல பலன் கொடுப்பேன், அவங்களை நான் நடத்துவேன்னு சொல்லி ஆண்டு தான் நமக்கு எல்லா பிள்ளைகளையும் என்ன நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால என்ன செய்யக்கூடாது, பிசாசு கிடக்கூடாதுன்னு பைபிள போட்டிருக்கான். தந்திரக்காரனா இருக்கான். நீங்க தெளிந்த புத்தியா இருக்க, யோசனை பண்ணி எப்படி எப்படி பார்த்து தான் என்ன செய்யணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழணும். நீங்க எதையும் பார்க்காதீங்க, என்னை மட்டும் முன்னால வச்சு நடங்க. அதனால காலையில் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன், நான் என் வலது பரிசத்துல இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுறேன். வசனம் சொல்றது போல
தாவீது எவ்வளவு பிரச்சனைகளையும் போராட்டம் சந்திச்சாரு. அவர் சந்திக்காம தேவராஜிட்டு போல ஆண்டவர் சொன்னாரு, அவன் தாவீது இருந்து ஏற்றுன்னு சொன்னாரு. அவன் ஒரே ஒரு பாவம் தான் செஞ்சான். நான் தேவையில்லாத ஒரு குடும்பத்துல இறங்கி அந்த குடும்பத்துக்கு விரோதமாக செயல்பட்டான். ஆனாலும் நிறைய தண்டனை அனுபவிச்சு பைபிள் போட்டிருக்கு. நான் தெய்வ பிள்ளைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை பிரியப்படுத்துவதை தவிர ஆண்டவரை நினைச்சக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. ஆனாலும் அவன் அதுக்கப்புறம் ஆண்டவரை உன்னை ஈசோப்பினால் என்னை கழுவோம், என்னை பரிசுத்தப்படுத்தும், நீ நொறுக்கின எலும்புகளை என்னை கழிவுற பண்ணும், ஆண்டவரே உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதையும், ஆண்டவரை ரட்சிப்பை சந்தோஷம் தாரும், திரும்ப தாரும், உற்சாகமான ஆவியை தாங்குபடி செய்யுன்னு சொல்லி அவன் ஆண்டவரை மன்றாடி அந்த 51ஆம் சங்கீதத்தில் கேட்கும்போது தான் ஆண்டவர் மறுபடியும் கொடுத்து தூக்கி நிறுத்துக்கிறாரு. அல்லேலூயா. நான் தெய்வ பிள்ளைகளுக்கு தாவீதுக்காக பாவம் செய்யலையா அந்த ஒரு பாவத்தை ஒரு நேரம் பாவம் செய்யலன்னு பைபிள் போட்டிருக்கு. நான் தெய்வ பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவரை பயபக்தியோடு தேடுங்க. இடுக்கமான வாசல் வழியை போறதுனால நீங்க கவலைப்படாதீங்க. அந்த இடுக்கமான வாசல் வழியை நீங்க போனதான் தேவ ராஜ்யத்துல அடிச்சு முடிய. அப்போ நம்ம எல்லாத்தையும் மாதிரி ஒரு ஐஸ்வர்யால நம்மளால இருக்க முடியலையே, எனக்கு எல்லாரும் பணப்பணத்தோடு இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு உண்மையை உத்தமத்தோடு பயத்தோடு தான் இருக்கேன், எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் நினைச்சு பதில் கொடுப்பாரு. என் அன்பு மகளே அமைதியா வா, என் அன்பு மகனே பின்னால் அமைதியா நீ வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அல்லேலூயா. அவருக்கு பின்னால் நாளை தினத்தை குறிச்சு நீ என்ன செய்யற, கவலைப்படாத, நாளைக்கு என்னத்தை உடுப்போம் என்னத்தை உண்போம் நினைச்சு கவலைப்படாத, அந்தந்த நாளைக்குள்ள பாடு போதும்னு அண்ணன் சொல்லியிருப்பாரு. அல்லேலூயா. நான் தெய்வ பிள்ளைகளை நீங்க எதையும் குறிச்சு நினைச்சாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா நீங்க கலங்காதீங்க. தேவ சமூகத்துல அவருக்கு முன்னால பயத்தோடு நடுக்கத்தோடு உண்மையோடு போங்க. வெட்ட வேஷம் போடுறவங்களும் ஆண்டுக்கு தெரியும், வெளி வேஷம் போடுறவங்களும் ஆண்டுக்கு தெரியும். நீங்க உங்க எண்ணங்கள் நினைவுகள் சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. மனுஷனை எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிகிறது தான் நம்ம ஆண்டவர். அவர் தான் எல்லாத்தையும் படைச்சாரு. எல்லா நினைவுகள் சிந்தனை எல்லாம் அந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களையும் அவர் தான் படைச்சாரு. அதனால நீங்க ஆண்டோடைய பிள்ளைகளை நீங்க யாரா இருந்தாலும் நீங்க ஆண்டவருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. நீங்க சொல்லியிருக்காரு, நீ என் நீதிமான்கள் மேலே என் கண்கள் நோக்கமா இருக்குன்றாரு. ஆண்டோடைய பிள்ளைகள் மேல அவருடைய கண்கள் எப்படி இருக்குதா, நோக்கமா இருக்குதான். தெய்வ பிள்ளைகளாகி நம்ம இருக்கிற ஆண்களை பார்த்து மார்க் போடக்கூடாது. எதை பார்த்து நீங்க மார்க் போடாண்டா, நீங்க கரெக்டா போயிட்டே இருங்க. அல்லேலூயா. நீங்க கரெக்ட், எந்த மனுஷனையும் பார்க்காதீங்க, எந்த மனுஷனையும் பார்க்க. பைபிள்ல சொல்லிருக்கு, மனுஷனை நம்புவது பார்க்கல கர்த்தருக்கு பட்சமாக இருப்பதே நலம். மனுஷனை நம்புவது கண்ணியை வரிக்கும், கர்த்தரை நம்புவது உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவான். நான் தேவ பிள்ளையே, நீ தேவனை கர்த்தரை மாத்திரம் நம்பி போயிட்டே. விசாலமான பாதையில போக முடியலன்னு நினைக்காதே. விசாலமான பாதையில போறது நெருப்பு அக்னிகளோடு தள்ளிடும். ஆனால் நெருக்கமான பாதையில போகும்போது தேவனாய் கர்த்தருடைய பாதை அந்த இடத்துல அப்படியே அழகா நம்ம சூப்பரா கூட்டிட்டு போவாரு. அதனால எந்த காரியத்தை வச்சு இன்னைக்கு கோடிக்கணக்குல பணத்தை வச்சு சமாதானம் இல்லாம இருக்காங்க, இல்ல கோடிக்கணக்குல பணத்தை வச்சுட்டு கண்ணீர் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனை முன்வைத்து நடக்கும்போது உட பணம் இருக்கோ இல்லையோ தேவ சமாதானத்தை ஆண்டு தந்திருப்பார், தேவ சந்தோஷத்தை தந்திருப்பார். அதுக்கு அவர் கொடுக்குற சமாதானத்தை சந்தோஷத்தை ஒரு மனுஷன் நினைச்ச முடியாது, பிடுங்க முடியாது. என் கரத்துல இருக்கிறவங்கள யாரும் நினைச்ச முடியாது, பறிக்க முடியாதுதான் வசனம் போட்டிருக்கு. நான் கர்த்தருடைய பிள்ளையை தேவனுக்கு உன்னை ஒப்பு கொடு, கர்த்தருக்கு பயந்து நட கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அதில் வசனம் நம்ம நிறைய போட்டிருக்கு. அடுத்த நேரம் போடுங்க. அடுத்தல 21ஆம் வசனம் 7:21 போட்டிருக்கு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பான் அப்படின்னு போட்டு. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி என்ன செய்யணும், நடக்கணும். ஆண்டவரே, நீ உங்களுடைய பிள்ளைய வைத்திருக்கிறீரே, நான் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அவர் அந்த காரியத்துல அவங்களுக்கு சரியாக ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கொடுப்பார். எல்லா பிள்ளைகளுக்குமே வேலை கொடுத்திருப்பார். அவர் அழைத்தது உண்மை உள்ளவர். அவர் அழைத்தார்னா அவர் ஒரு வேலை கொடுப்பார். நம்ம உலகத்தின் காரியத்தை நினைச்சுக்கிட்டு ஐயோ அந்த வேலை செஞ்சா இப்படியே இருக்கலாம், இந்த வேலை செஞ்சா இப்படி இருக்கலாம், ஐயோ இவ்வளவு சம்பளம் வாங்கியிருப்போமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார். அவருடைய வேலையை செய்ய கர்த்தனை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஊழியக்காரன் வருவாரு, சைக்கிளில் போனால், ஒரு பைக்கில் போனால், இப்போ காரில் போனால், இப்போ எங்கே போனாலும் பிளேனில் பறக்கான். அப்படின்னா தேவ சமத்துக்கு அவனுடைய எல்லாம் நேரத்தையும் ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்தான். எப்போ பேசும்போதே விழுந்து கிடக்கான். ஜனங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக.
ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் இந்த மக்கள்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளோ அழிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ ரட்சித்து தாரமாப்பா, ரட்சிங்கப்பா, அவங்கள தொடுங்கன்னு ராத்திரியும் பகலும் என்ன கண்ணீர் வடிச்சு தேவசத்தில் கிடக்கும் போது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறாங்க. சைக்கிளில் போவாங்க, பைக்கில் போவாங்க, காரில் போவாங்க, பிளேன்லேயும் போவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆனால் ரெண்டு இருக்கு. அவங்களும் பிளேனில் போவாங்க, உலகத்தின் மக்களும் பிளேனில் போவாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் பிளேனில் போவாங்க. யாரும் இல்லை. ஆனால் பிள்ளைங்களை போன கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தை தேடுகிற பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. அவங்க அக்னி கடலை தள்ளப்படுறாங்க. அதனால அந்த மக்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அவங்களும் பெரிய பெரிய பணக்காரங்களும் கோடிக்கணக்கில் அள்ளி தட்டி வச்சிருந்தாலுமே நம்ம அதை பார்க்க வேண்டாம். அவங்க கிட்ட இருக்கிற ஆத்மா, ஆண்டவரே இவங்க அக்னியில தள்ளப்பட்டக்கூடாது, இவங்க உங்க ராஜ்யத்துக்குள்ள வரணும் ஆண்டவரே அப்படின்னு அவங்களை குறிச்சு நீங்க கலங்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளை மாற்றுவார். அதனால நீங்க அந்த தான் பாருங்க. ஏசப்பா வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அவர் பிள்ளைகள் வேலை செய்கிற பிள்ளைகள் மேலே என் பிள்ளைகள் எனக்காக இந்த வேலை செய்ய இறங்கியிருக்காங்களேன்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுவார். ஏசப்பா அந்த உலகத்துல வந்து அவர் என்ன செஞ்சாரு, வந்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் போது அவர் சொல்றார், இவன் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன்னு அண்ணன் சொல்வார், பிதா சொல்வார். அப்போ உங்களையும் பார்த்தா என்னையும் பார்த்தா அண்ணன் சொல்லணும், என் நேசகுமாரன் இவங்க மேலே நான் பிரியமா இருக்கிறேன், என் ரூபவதியே அப்படின்பார். பழுதொன்று இல்லை அப்படின்பார். என் அன்பு பிள்ளைகளையும் பார், அவர் அழகாக கொடுப்பார். நீங்க உங்களையும் தரங்கல்ல, என் சிநேகிதர் அப்படின்பார். வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. என் பிதான சித்தத்தை செய்கிறவங்க தான் எனக்கு தாயும் என் சகோதரனுமா இருக்காங்கன்னு சொல்லிப்பார். அவங்க பிதான சித்தத்தை என்ன செய்யணும். தேவன் நம்மளை அழைச்ச அழைப்பு ஒரு அழைப்பு, அந்த அழைப்புக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நமக்கு உலகத்தை நினைச்சு போராடி, இந்த உலகத்தோடு போராடிட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் பயன்படுத்துகிற பிள்ளைகள் உலகத்தோடு போராடிட்டு கிடப்பாங்க, முட்டிட்டு கிடப்பாங்க. இந்த உலகத்தை விட்டு நீங்க ஆண்டுட்டு வாங்க. இந்த உலகம் ஒரு மாயை நிறைஞ்ச உலகம், இந்த உலகம் ஒரு பொய் நிறைஞ்ச உலகம், இந்த உலகம் ஒரு ஏமாத்துற உலகம், இந்த உலகம் ஒரு நாடகம் நிறைந்த உலகம். கர்த்தருடைய பாதத்தை தேடி வாங்க. பிதாவின் சித்தத்தை செய்கிறவங்க தான் என்ன சொன்னாங்க, பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தத்தின்படி மத்தேயு 7:21 பரலோகத்திலே பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதை பிரவேசிப்பது இல்லை. பிதாவின் சித்தத்தின்படி செய்ததான் பரலோகத்தில் போக முடியும். 22 அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன். 23 நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் என் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என் வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்கள கண்மலை மேல கொண்டு நிறுத்துவாங்க. அவங்கள வந்து அவன் பொறுத்து இவைகளின்படி செய்கிறவன் எவனோ 24 ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் நாங்கள் சொல்றார். கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். அதனால புத்தி நினைச்சுங்க கேட்டுக்கணும். அவர் தான் புத்தி. ஆண்டவரை என்ன கேட்டுக்கணும், அவர் தான் ஞானமும் இருக்கிறாரு, நம்மளுக்கு புத்தியா இருக்கிறாரு, எல்லாம் ஆலோசனை தருவாரு, நம்மளை அவரே ஆளுகை செய்வார். நம்ம அவருக்கு மாத்திரம் ஒப்பு கொடுங்க, அவருக்கு மாத்திரம் ஒப்பு கொடுத்து இங்கே நடங்க. இந்த உலகத்தை நிச்சயம் கிடையாது. யோனா அடிக்கடி சொல்றேன், யோனான்னு சொல்லுவார், எனக்கு வந்திருக்கிற கிருபையெல்லாம் நான் போக்கடிச்சேன். பொய்யான இந்த உலகத்துல எனக்கு வந்திருக்க எல்லா கிருபையும் நான் போக்கடிச்சுட்டேன் அப்படிம்பார் யோனா. அதனால தேவ பிள்ளைகளாக நீங்க நம்மளுக்கு வருகிற கிருபையை நம்ம போக்கடிக்க கூடாது. தேவன் நம்ம மேல கிருபையா இருக்கிறார், கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார், அவருடைய பிள்ளையை நம்மளை வைத்திருக்கிறார். அதனால பிசாசு காட்டுற பாதையை பார்த்து கண்ணீர் வடிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. தேவனை கர்த்தர் காமிக்கிற வழியை பார்த்து நேரம் போயிட்டே இருக்கணும். அவர் காமிக்கிற வழியில பார்த்து நம்ம போய்கிட்டே இருந்தாலும் அந்த உலகத்திலிருந்து தப்பிச்சு பரலோக ராஜ்யத்துல போக முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நீங்க என்ன செய்யணும் கேட்கணும். நான் சொல்லி 24 ஆகிய நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருமெல்லம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. 25 25
எல்லாம் வந்துச்சு. இப்போ மழை வந்துச்சு, எல்லாம் காற்று அடிச்சது, எல்லாம் வந்துச்சு. அது அசையலை. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. ஆனால் தேவ பிள்ளைகளாக நீங்க ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக நீங்க இருக்கிறத தவிர நீங்க என்ன செய்யக்கூடாது? தேவ சப்தத்தை கேட்கணும், தேவ சித்தத்தை செய்யணும். நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும்? தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். 26 வசனம் கொடுக்கு, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமலை சொரிந்து பெருமலை வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது எரிச்சிருச்சு, விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்று வசனம் போடுகிறது. 25 வசனத்துல போட்டிருக்கு, பெருமலை சொரிந்தது, பெருமலை வந்தது, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் கண்மலை மேல் கட்டப்பட்டது. ஆனால் மணல் மேலே கட்டப்பட்ட விட வந்தது, மழை வந்துச்சு, எல்லாம் போய் காற்று வந்துச்சு, அது அழிஞ்சு போச்சுன்னு போடுறது. என் தேவனே, இந்த உலகத்தின் இந்த பொல்லாத உலகத்துல உலக காட்டுற வழியில போனா அது அழிஞ்சு போயிருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஏசப்பா மேல உங்க விசுவாசத்தை வைங்க, ஏசப்பா மேல உங்களுடைய அன்பை வைங்க, முழு அன்பை ஏசப்பட வைங்க. ஏசப்படி ராட்சத்தின் பிள்ளைகளா இருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இந்த வார்த்தையின்படி செய்கிறவங்க எவனோ அவன் தான் கண்மலை மேல் கட்டப்பட்டவன் சொல்லி போடுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, தேவ சித்தத்தை செய்யுங்க. ஏசப்பா என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன சித்தம் வச்சுக்கலாம், சித்தத்தை விட நடத்துவார். கண்களை முடிச்சு இப்போ என் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன். ஏசப்பா நீ கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி. கர்த்தாவே நீ ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளும் தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நீ ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உங்க நன்றி சொல்றேன் ஏசப்பா, நன்றி சொல்றேன் ஏசப்பா, நன்றி சொல்றேன் ஏசப்பா. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரமுடைய நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்தோமுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்த வல்லவா சொல்வது ஒரு காலம் நாங்கள் அறியவில்லை அக்கிரம சிந்தை கொண்டவர்களே சொல்லி சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் எங்க மாம்சத்தினுடைய எந்த காரியத்தை செய்யாதபடி எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்க கர்த்தர்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அதே போல உங்க பிள்ளைங்களுக்கு அப்படிப்பட்ட வாக்கியத்தை கிருபை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் தகப்பனை எங்களை உங்களுடைய பலத்தகத்தை 100க்கு 100 ஒப்பு கொடுக்குறீங்க. நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க. உங்களுடைய சமுத்திரங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். எங்களை குடும்பம் முழுவதும் இயேசுடைய பலத்தகத்தை ஒப்பு கொடுக்குறீங்க. உங்களுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைங்க எல்லாத்தையும் ரட்சிப்பினால் அலங்கரிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழுவதுமே நாமத்தை சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.